பார்த்து மெதுவா போ சின்ன பொண்ணு. நீ ஓட்டிட்டு போறத பார்த்தாலே பயமா இருக்கு. தைரியமா வாங்க லட்சு. இதுக்கு மேல மெதுவா போனா நான் உருட்டிக்கிட்டே தான் வரணும். ஏட்டி உனக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும்ல? சின்ன பொண்ணை பத்தி என்னக்கா நினைச்சிய? அவ விட்ட ஏரோப்ளேனே ஓட்டுவா. என்ன சின்ன பொண்ணு? ஏரோப்ளேனா 4 முடி எப்படி கோத்த விடுது? அப்படியே சின்ன பொண்ணு, ஏரோப்ளேன் எல்லாம் ஓட்டுவியோ? ஆ ஆ ஆமாக்கா. எங்க பெரிய மாமா ஃபாரின்ல இருக்காவல்ல, அவில ஒரு நாள் நான் பார்க்க போனேன் பார்த்துக்குங்க. அப்ப ஏரோப்ளேன் ஓட்டுவாவல்ல, அந்த டிரைவருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு திடீர்னு இருந்தாப்லயே கை ஒரு பக்கமா சுளுக்கிக்கிட்டு போயிட்டு. அப்படியா? ஆமா. அப்ப என்ன சொன்னாவ, விமானத்துல இருக்க பயணிங்க தான் யாராவது ஒருத்தர் வந்து பிளேனை ஓட்டணும்னு அவ. அந்த ஆளு நான் என்ன பண்ணேன், இங்க இருக்க மக்கள் உயிரெலாம் நம்ம கையில தான் இருக்கு, எப்படியாவது தைரியத்தை வர வச்சு ஓட்டிரு சின்ன பொண்ணுன்னு எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு பிளேனை துபாய் வரைக்கும் ஓட்டிட்டு போனா பாத்துக்கிடுங்க. அப்படியே சின்ன பொண்ணு, இது எப்ப நடந்துச்சு? உன் கூடயே தான் இருக்கே, ஒரு நாள் இந்த கதையை என்கிட்ட சொன்னதில்லையே நீனு. அப்படி ஒண்ணு நடந்திருந்தாரா ஊருக்கே சொல்லிருப்பாள. இந்த நாய் கதை விடுது, அதையும் அம்புச்சக்கா அப்படியா என்கிட்ட சொல்லலையேன்னு அதிசயமா கேட்காவ. ஆளை பாருங்க. நான் பண்ணது ஒரு சின்ன உதவிதான்க்கா, அதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்க கூடாது, அது தப்பு. நம்மளுக்கு பேசிக்காவே பப்ளிசிட்டிலாம் பிடிக்காது பாத்துக்கிடுங்க. பரவாயில்ல சின்ன பொண்ணு, உன்னை நினைச்சா பெருமையா தான் இருக்கு. இந்த கிராமத்துல பிறந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல வண்டி ஓட்டுற, ஏரோப்ளேன்லாம் ஓட்டி நல்ல திறமையா இருக்க பாத்தியா? உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்கு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, என்ன 4 முடி? செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. உண்மைக்கு தான் சொன்னேன் 4 முடி. ஆமாமா, நீ சொல்றது இந்த அம்புஜக்கா வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நம்பாட்டா போவாங்கம்மா. இப்படியே பறப்போம் பைக்லயே. ஏ அம்மா, ஒரு ஓரஞ்சரமா போங்க. வந்துட்டாளுவோம் வண்டி எடுத்துட்டு நடு ரோட்டுக்கு. ஊன ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு யாரை ஏத்தலான்னு தான் அலையிறாளுவோ. யோ மண்டைக்கட்டு கிளவா, இது என்ன உங்க டாடி விட்டு ரோடா? உனக்கு தேவைன்னா நீ ஓரமா போயா, பிளட்டி ராஸ்கல். போட் போட் போட். அவர்கிட்ட எம்டி வாயை குடிக்கீங்க, பெசாட்டி போங்க. சி, பொம்பளைங்களை பாரு, சரியான பெஜாரிங்க. ஒரு வண்டியில எத்தனை பேர் போறாளுவ. இருங்கட்டி, உங்களை போலீஸ்காரன் பிடிச்சி வைப்பான், அப்ப தெரியும் இவளுக்குள்ள யாரு தான் லைசன்ஸ் கொடுத்தாவளோ. ஏட்டி சின்ன பொண்ணு, கொஞ்சம் மெதுவா போட்டி. நீ போற வேகத்தெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்கு. ஏன் அம்புஜக்கா, நல்ல ஜம்முன்னு குந்தாணி மாதிரி தானே உட்காந்துருக்க, பேசாட்டி வாயேன். சம்மனு உட்கார்ந்துருக்கேனா? நானே ஒட்டிக்கு பைக்க கூட பிடிக்க முடியாம உட்கார்ந்துருக்கேன். ஏட்டி எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, எதுலயாவது போய் மோதி கொண்டாடிடாத. என் 4 முடி, இந்த அம்புஜக்காவை கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுக்கா. மொத வண்டி எடுத்துட்டு வெளியில வந்திருக்கேன், ஒரே நெகட்டிவாவே பேசுறாவம்மா. ஏன் அம்புச்சக்கா, ப்ளீஸ் கீப் குவைட். வண்டி ஓட்டுற அவளுக்கு தெரியாதா எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்னு? ஏன் கீதா, அதுக்கு சொல்லல, நானே ஒட்டுக்கா உட்கார்ந்துருக்கேன். வண்டி வேற தூக்கி தூக்கி போடுது, எனக்கு பயமா இருக்குமா. எங்கிட்டாவது போய் விழுந்து வாரிடுவேணும்னு. அதெல்லாம் போட மாட்டாக்கா, நீங்க கம்முன்னு வாங்க. நம்மளாச்சு இவளுக்கு காலுக்குள்ள உட்காந்துக்கிட்டோம், அம்புஜதான் பாவம் பின்னாடி புலம்பிக்கிட்டே வாரா. மெல்லமா போ சின்ன பொண்ணு, நீ பாட்டுக்கு உன் போக்கில் போவாத. வாட் நான்சென்ஸ். சின்ன பொண்ணு, இவியலெல்லாம் கூட்டு வந்ததுக்கு வீட்டு போட்டு வந்திருக்கணும். நம்ம பேசாம ஜாலியா ஊரை சுத்திட்டு வந்திருக்கலாம். ஃபர்ஸ்டே சொன்னேன், கேட்டியா? ஆமாக்கா, இப்படி புலம்புவாவன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டு போட்டே வந்திருக்கலாம். எம்மா ஏய் பொம்பளை. கிளவா, என்னது பொம்பளை கிம்பளைங்கிறீரு? எம்மா ஏய், உனக்கு கொஞ்சமாதான் அறிவு இருக்கா? அறுவாட்டுல திரும்புறிய, இண்டிகேட்டர் போட்டு திரும்ப தெரியாது. உன் சௌரியத்துக்கு திரும்பிட்டு வார.
பின்னாடி வர ஆளுவா அப்படி நேரா வந்து ஏத்தி கீழே விழுறதுக்கு தானே வழி பார்க்க. இண்டிகேட்டரை போட்டு திரும்புமா. என்ன சின்ன பொண்ணு, அந்த ஆளு என்னமோ சொல்லிட்டு போறாரு. இண்டி இண்டி நரட்டி என்னமோ போடணுமா? இண்டி இல்லக்கா, இண்டி கேட்ட என்னமோ என்ன இளவோ சொன்னாரு. அது எங்க கிடைக்குமோ யாருக்கு தெரியும். சும்மா அந்த ரோட்ல போற ஆளுவோ பேசாம போக தெரிய மாட்டுக்கு. ஸ்கூட்டியை கண்டாலும் பொம்பளைங்களை கண்டாலும் வயிறு எரியுது. ஏட்டி லூசு, அந்த ஆளு என்னமோ சொல்லி திட்டிட்டு போறாவட்டி. நீ திரும்பையில என்னமோ போட்டுட்டு திரும்பணுமா? இந்த அம்புச்சக்கா ஒண்ணுமா பின்னாடி உட்காந்துக்கிட்டு பேசாம வராம ரோட்ல 4 பேர் 4 சொல்லுவான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஏன் அம்புச்சக்கா சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே வராதிங்க. நான் கவனமா வண்டி ஓட்டவா இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவா? என்ன செய்ய சொல்லுங்க. இவளுக்கு இப்ப நான் சொன்னதுதான் ஓட்டையா போச்சு. ஏமா நீ முன்னாடி நேரா பார்த்து வண்டியை ஓட்டுமா. அந்த கிழவர் வண்டியில போய் மோதிராத. ஏக்கோ வண்டி வேற ரொம்ப முக்குது. அப்படியே பெட்ரோல் போட்டு போயிருவோம் வாங்க. புது பைக்கு தானே அப்படி. இங்கனைக்கு இங்க தானே வந்திருக்கோம், அதுக்குள்ளேயுமே பெட்ரோல் காலி ஆயிட்டு. என்னன்னு தெரியலக்கா, ஒரு மாதிரி முக்கிக்கிட்டே வருதுல்ல, அதான் வாங்க போய் பார்ப்போம். எப்பா காலு முட்டியெல்லாம் நல்ல வலிக்கு. நான் கொஞ்ச நேரம் இறங்கிக்கிறேன், பெட்ரோல் போட்டுட்டு சீக்கிரம் வா. எவ்வளவுக்கு பெட்ரோல் போடணும்? என்னே 10 ரூபா வச்சுக்கிட்டு டேங்க புல் பண்ணி விடுங்க. இன்னொரு 10 ரூபா தாமா. இந்த பெட்ரோல் பங்கியே உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். ஆளை பாரு, எனக்குனே வருவாவோ போல. ஏன் அண்ணாச்சி கோவப்படாதீங்க. 1 லிட்டர் பெட்ரோல் எம்பட்டி? 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபா. 100 ரூபா தந்தாதான் பெட்ரோல் போட முடியும். அதுக்கு குறைச்செல்லாம் போட முடியாது. ஆத்தாடி 100 ரூபாயா? ஏ லட்சு ஒரு 100 ரூபா தாங்க. உன் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு என்னத்துக்கு கேட்க? என்ன லட்சு இப்படி சொல்றிய? உன் வண்டி என் வண்டின்னு பிரிச்சு பார்த்து பேசுறிய. நமக்குள்ள அப்படியே லட்சு பழகிட்டு இருக்கோம். உங்களையும் சேர்த்து தானே நோகாம கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சந்தைக்கு. எம்மா தாயே, ஆளை விடு. நான் விட்டா நடந்தே போயிருப்பேன். இவ பெரிய வண்டி வச்சிருக்கான்னு ஊர்க்காடு பூரா சுத்தி கூட்டி போயிட்டு இருக்கா. ஏ சின்ன பொண்ணு சண்டை போடாத. ஏடி வண்டி எடுத்துட்டு வந்தியா? பெட்ரோல் போட துட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே? அது கூடவா உனக்கு தெரியாது? என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, பெட்ரோல் போட்டுக்க. என்னே கேட்டீங்களா? எங்க அம்புச்சக்கா கிட்ட 100 ரூபாய் இருக்கான். அதை வாங்கிட்டு டேங்க புல் பண்ணி விடுங்க. எம்மா, எங்க இருந்துமா நீங்களாம் வாரீங்க? எத்தனை வாட்டியமா சொல்றது? 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் தான் போட முடியும். டேங்கெல்லாம் புல் பண்ண முடியாது. அவர்கிட்ட என்னத்துக்கிட்டே காராடிட்டு இருக்க? 100 ரூபாய் தாரே, அதுக்கு உண்டான பெட்ரோலை மட்டும் போட்டு விட சொல்லு. நம்ம போவோம், நேரம் ஆயிட்டு இருக்கு. பெட்ரோல் போட்டாச்சு போகலாம். ஏ கீதா, நீ வேணா முன்னாடி உட்காந்துக்க. என்னால இதுக்கு மேல உட்கார முடியாது. காலை ஒடுக்கியே வச்சு எனக்கு கால்லாம் வலிக்கு. ஏக்கா கொஞ்சம் தூரம் தானக்கா, இருந்து வாங்க. நான் சேலையை உடுத்திட்டு முன்னாடிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார முடியாதுக்கா. ஏன் அம்புச்சக்கா அப்ப நீங்க முன்னாடி வாங்க. ஏட்டி நான் இருக்க வெயிட்டுக்கு முன்னாடிலாம் வந்து உட்கார முடியாது. இடிக்கெல்லாம் செய்யும். லட்சுமிக்கே உட்கார முடியலங்கா, பின்ன நான் எப்படி வந்து உட்காருவேன்? ஏ லட்சு ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க. ஆ இப்படியே வாங்க. என் 4 முடி லட்சம் நல்லா சிக்குன்னு பிடிச்சுக்கோங்க. ஆட்டின் சின்ன பொண்ணே போலாம், ரைட்? ஏன் இடி விழுவா? என் நெட்ட கொக்கு. கொஞ்ச நேரம் தாங்க பிடிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூட்டில 4 பேரு. எம்மா எப்படிதான் போறாவளோ ஓட்டிக்கிட்டு. போங்க போங்க, போலீஸ்காரன் இன்னைக்கு வச்சு செய்ய போறான். இறக்கி விடு சின்ன பொண்ணே, எனக்கு பயமா இருக்கு. அட கம்முன்னு வாங்கம்மா, நாங்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்ல, அப்படியே உங்களை விட்டுருவோம். கீதா, இனிலாம் பேசாத பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையை என்னை இறக்கி விட்டுருங்க. சின்ன பொண்ணு அவளுக்கு பயமா இருக்காம்டி, இறக்கி விடு. கம்முன்னு வாங்கக்கா, இந்த இடமே நல்லா இருக்கு. ஒரு பாட்டு எடுத்து விடுங்க 4 முடி. அழகி எல்லாம் இல்ல. டடடடடா. இது இவ்வளவு ஸ்டைலா? டடடடடா. சந்தன மயிலா? டடடடடா. இவள் மன்மத புயலா?
அழகா பூவின் மாநாடா ஓஹோஹோ ஓஹோஹோ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏட்டி வண்டி என்ன ஏறுது? எனக்கு எனக்கா தெரியும், இங்க என்ன ஃப்ரிட்ஜா கட்டி வச்சிருக்காவ ஏறுறதுக்கு. அது ஒரு சைடா தூக்கிக்கிட்டு வருது. எம்மாடி ஏக்கா, எல்லாரையும் நீ மன்னிச்சுக்கிடுங்க. நாங்க எதுக்கிட்டி உனைய மன்னிக்கணும்? பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குதுக்கா. என்னது? பிரேக் பிடிக்க மாட்டேங்குதா? ஏன் இடி விழுவா? இத முன்னாடியே சொல்ல வேணாமா? நீங்களாவது சீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, நான் தொங்கிட்டுலாம் வாரேன். கடவுளே, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னியுங்க சாமி, மன்னியுங்கோ. எப்படியாவது நிறுத்தி சின்ன பொண்ணு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி எங்களை கூட்டு கொண்டு வந்து தள்ளி விடுற? எதுலயாவது மோதி நிக்க வையி. எம்மா கூட்டு கொண்டு வந்து கொலை பண்றாளே கடவுளே, கொலகாரி. இவளை நம்பி வந்த பாரு, என்னைய எதை கொண்டு அடிக்கணும் எனக்கே தெரியல. ஏது எடுப்பா, வண்டி ஓட்ட தெரியாம கூட்டு கொண்டு வந்து இப்படி தள்ளி விட்டாளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலையே எனக்கு அமையலை. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனிமே கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.